சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும் போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் காலபுருஷனுக்கு 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகரம் சனியோட ராசி. ரொம்ப சாந்தமான ஒரு ராசி மகரம். ஆனா பிடிவாதம் அதிகம் கொண்ட ஒரு ராசி. அதே போல எதையும் எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய கூட்டணி அப்படிங்கிறது இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய கன்ஜக்ஷன் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா புதன் 6ஆம் அதிபதி, சூரியன் 8ஆம் அதிபதி. அது 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. அடுத்தது பஞ்சமத்துல சுக்கிரன் ஆட்சி, நல்ல விஷயம். சனி பார்வையில் இருந்தாலும் சுக்கிரன் தனித்துவமாக ஆட்சியா இருக்காரு. பிகினிங்ல ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக நிலைகள். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குரு சுக்கிரனுடைய இணைவு 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியுடைய கூட்டணி. இது தைரியத்தை அதிகமா கொடுத்துரும், முயற்சியை நிறைய கொடுத்துரும், புதிய விஷயங்களுக்கு ட்ரை பண்ண வச்சிரும். ஆனா இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சில மன வருத்தங்கள், கருத்து போராட்டங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள்லாம் அந்த மாதத்துல பிரமாதமான வெற்றி கொடுக்கும். தாராளமா புதிய முயற்சிகளை தொடங்கலாம். பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்விக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. கல்விக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. புதிய விஷயங்களை கத்துக்கிறது, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு முயற்சி பண்றது, அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா மன நிம்மதி கெடுது. மனசுல ஒரு பெரிய கவலை வந்துடுது. மனசுல குழப்பம் வருது. சரியான பாதையில போறோமா, கரெக்டா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் வருது. நம்ம ராசிநாதனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால கோப உணர்வு சற்று அதிகமா வரும். எல்லாத்துக்கும் கோபம் வரும். எதுக்கு கோபப்படுறோனே தெரியாது. அவசர குணம் அதிகரிக்கும். ஒரு நிதானம் இருக்காது. எனவே இந்த மாதத்துல நிதானம் தேவை. கோபத்தை குறைச்சிக்கணும். மன அமைதியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல மன அமைதி கிடக்கூடிய அமைப்பு மாதத்தோட பிகினிங்ல இருக்கு. ஏன்னா மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல அஷ்டமாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி மனதை ஒரு மாதிரி பாதிக்கும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க வார்த்தையாலேயே உங்களை காயப்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. எதையும் பெருசா காதுல போட்டுக்காம நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது இந்த மே மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் அதிபதியோட செவ்வாய் இணைகிறாரு. அதே போல 2ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு. எப்படி பார்த்தாலுமே பார்த்தோன்னா வாயால தான் அடி. உங்களுக்கு பேச்சுல ஒரு நிதானம் தேவை. ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பேசி ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிறது, வாயை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தாண்டலையில இழுத்து போட்டுக்கிறது, இது போன்ற அமைப்புகள் சற்று அதிகமா இருக்கு. கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். கோபத்துல என்ன பேசுறோனே தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா பேசிடுவோம். அதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த மாதத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, உறுதியை காப்பாற்ற முடியாது. அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட வாயப்படுங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா கையை கட்டிட்டு அவங்க பேசுறது மட்டும் வேடிக்கை பாருங்க. எனவே வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை.
குடும்பத்துல அதிகமான கருத்து போராட்டம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தையும் அமைதியும் அதிகமா கடைபிடிக்கிறது இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. ஆல்ரெடியே குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தா மன நிம்மதி இழந்துடுறாங்க. ஒரு வேலைக்கு போறாங்க, வெளியிடங்களுக்கு போறாங்க, அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆத்ம திருப்தி ஒரு மன நிம்மதி இருக்கு. வெளில போயிட்டாலே ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டா மன அமைதி கெடக்கூடிய ஒரு அமைப்பு, ஃபேமிலியில அதிகமான வாக்குவாதம், இதெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு மனநிலை கொடுத்துரும். எனவே வார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்கள் இது சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதத்துல கவனம் தேவை. அடுத்தது இந்த மே மாதத்துல 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறதுனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவுகளோடையும் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சற்று கவனம் தேவை. இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுதும் சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி ஒன்னு சேர்ந்து மாதத்தோட பிகினிங்ல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிறது, ரோட்ல வேகமா போறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிதானப்படுத்திக்கிறது நல்லது. ஒரு ஆபீஸ் போறீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. அவசரமா போறதெல்லாம் இல்லாம இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானப்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த மாதத்துல பாகியஸ்தானத்துல செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கு. எனவே தந்தையுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை, தந்தை வழி உறவுகளோடையும் கவனம் தேவை. தந்தை சம்பந்தமான விஷயத்திலையும் சற்று கவனம் எடுத்துக்கணும். அதுவுமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு, டிமெரிட்டா தான் இருக்கு. அடுத்தது சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது. புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாகியத்துக்கான அந்த முயற்சிகளை செய்ய வைக்கும். தாராளமா முயற்சிகளை செய்யலாம். 3ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமாதிபதி ஆட்சியாகிறாரு. ஒரு சில மருத்துவ செலவு, ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தியை இந்த மாதத்துல முதல் 14 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இந்த முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால இது உங்களுக்கு சாதகம் தான். அடுத்தது இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல குரு கடனை உருவாக்குவாரு. பழைய கடனை திரும்ப கட்ட வைப்பாரு. ஏன்னா 12ஆம் அதிபதி 6ல இருக்காரு. எனவே கடன் அடைப்படுது, புதிய கடன் உருவாகக்கூடிய அந்த சிந்தனையை கொடுக்குது. கடன் வாங்கி மாற்றம் செய்யலாம், கோல்டு அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம். நிறைய பேருக்கு கோல்டு லோன் இருக்கும். பர்சனல் லோன் இல்லைனாலும் கோல்டு லோன் இருக்கும். ஆனா இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அடுத்தது அஷ்டமத்துல கேது. ஹெல்த்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியம் சரியா இல்ல. இந்த மாதம் 4ஆம் இடமும் பாதிக்கப்படுது, 8ஆம் இடமும் பாதிக்கப்படுது. அதே போல இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல செவ்வாய் தன்னுடைய பார்வையை பதிக்கிறாரு. 2ஆம் இடத்துல ராகு. மாதிரி குழப்பமா தான் இருக்கு. ஹெல்த்தும் பெருசா ஃபேவரா இல்ல. எனவே தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல கோபத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை, பிரஷர் அதிகரிக்கிறது, பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிணிகள் வருது, அதெல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ஸ்கின் டிசீஸ், அரிப்பு சம்பந்தமான பாதிப்பு, தோல் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா பாதிக்கப்படல. 11ஆம் தேதிக்கு பிறகுதான் செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பாவத்துல பதியும். செவ்வாயும் நமக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆவாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய ஆறுதல், அரவணைப்பு இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். ஜூன் மாதத்துக்கு பிறகு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம். 11ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது ஒரு வகையில நல்லது. ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது சூரியன் புதனோட ஒரு பார்வையில் இருக்கு. அதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்ல. என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் புதன் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம், எல்லாத்தையும் வந்து நுணுக்கமா செய்யக்கூடிய ஒரு கிரகம். எனவே வேலையில உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். கடினமா உழைத்து ஒரு வேலையை செய்யறதுக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலையை செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதத்துல நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. சக ஊழியர்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல சுமைகள் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதனால அது பாதிப்பா இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். சுக்கிரன் பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு கணிசமா இருக்கும். இனிமையான செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல பூர்த்தி ஆகுது. பண தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த மாதத்துல பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. பண வரவு, பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்த சுக்கிரனுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால இந்த மாதத்துல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால கல்வி மேன்மையெல்லாம் அற்புதமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நல்ல நுணுக்கமான விஷயங்களை தேடி கத்துப்பீங்க. நிறைய புது புது விஷயங்களை கத்துக்க போறீங்க இந்த மாதத்துல. அரசியல், சட்டம்,
தொழில்நுட்பம், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். மேலும் நிறைய பேருக்கு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் போய் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் இந்த மே மாதத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மாதத்தில் வரும் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் நிலவுவதால் இந்த நாட்களில் தொலைதூர பயணம் மற்றும் பெரிய முதலீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லதாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 6, 8 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறங்கள் கருநீலம், வெள்ளை மற்றும் பழுப்பு நிறமாகும். ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய ஹிருதயம் கேட்கிறது ரொம்ப நல்லது. சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் செய்யறது மன அமைதியும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி மாற்றத்தையும் டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. இதோட தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமா செய்யுங்க. உணவு தானம் பண்றது மேன்மையானது. பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்றது முயற்சி செய்யுங்க. நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம், தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிற்கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.